அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது கடந்த மாதம் நடத்தப்பட்ட கொலை முயற்சி தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர் கூட்டரசு நீதிமன்றத்தில் தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். கலிபோர்னியாவைச் சேர்ந்த முன்னாள் ஆசிரியரான 31 வயது கோல் தாமஸ் ஆலன் வாஷிங்டன் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதிபரை கொல்ல முயன்றது உள்ளிட்ட 4 முக்கிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்ட நிலையில் அவரது வழக்கறிஞர் மூலம் தான் குற்றமற்றவர் என அவர் வாதிட்டுள்ளார். ஏப்ரல் 25ஆம் தேதி வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருந்து நிகழ்ச்சியின் போது இந்த தாக்குதல் முயற்சி நடைபெற்றது. துப்பாக்கி மற்றும் கத்திகளுடன் பாதுகாப்பு வளையத்தை உடைத்து ஆலன் நுழைந்ததாகவும் அந்த மோதலில் ரகசிய சேவை அதிகாரி ஒருவர் காயமடைந்ததாகவும் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. ஆலனின் தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் சில நீதித்துறை அதிகாரிகளின் தலையீட்டை தவிர்க்க கோரியுள்ளனர். காரணம், தாக்குதல் நடந்தபோது அந்த அதிகாரிகளும் அதே நிகழ்ச்சியில் இருந்ததே ஆகும் என அவர்கள் வாதிடுகின்றனர். தற்போது ஜாமீன் வழங்கப்படாமல் காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆலனுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் ஃபுடி மச்சா ஃபுட் ஃபெஸ்டிவல் பேரா இப்போ A1 பிக் ஃபாலிம்க்கு வரவங்க மே 14 தொடங்கி 17 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், பிரீமியம் மற்றும் பூத்திக் கலெக்ஷன்ஸ், சாரி, குர்தா, குர்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்தும் ஒரே இடத்துல தரமான பொருட்கள் நியாயமான விலையில ஃபுடி மச்சா ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் மேற்பட்ட சுவையான உணவுகள். டெய்லி வாங்க மக்களே, சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம்.